திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களாக உரத்தட்டுப்பாடு இருந்த நிலையில் தென்னவரநாயநல்லூரில் உள்ள மாங்குடி தோக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு உர மூட்டைகள் வந்திருப்பதை அறிந்து ஒரே நேரத்தில் ஏராளமான விவசாயிகள் குவிந்தனர். மேலும் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா சம்பா நெற்பயிர் இப்போ 60 முதல் 80 நாட்கள் ஆன நிலையில தற்போது அதுக்கு அடி உரம் அடிக்க வேண்டிய சூழ்நிலையில விவசாயிகள் இருந்து வந்தனர். இருந்தாலும் பாத்தீங்கன்னா கடந்த 20 நாட்களாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் டிஏபி மற்றும் யூரியா என்கிற இந்த உர தட்டுப்பாடு என்பது தொடர்ந்து நிலவி வந்தது. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக தனியார் உரக்கடைகளிலுமே இந்த உர தட்டுப்பாடு என்பது நிலவி வந்தது. சில தனியார் உரக்கடைகளில் பாத்தீங்கன்னா கூடுதல் விலைக்கும் இணைப்பொருட்கள் வாங்கினால்தான் உரம் வழங்கப்படும் எனவும் தனியார் உரக்கடை உரிமையாளர்கள் தெரிவிப்பதாக விவசாயிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் 137 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இயங்கி வரும் நிலையில மாவட்டத்திற்கு தற்போது 800 டன் யூரியாவும் 150 டன் டிஏபியும் தற்போது வந்துள்ளது. இதனையடுத்து இவை அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பாத்தீங்கன்னா தென்னவரங்களில் உள்ள இந்த மாங்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு உர மூட்டைகள் வந்திருப்பதை அறிந்த அப்பகுதி அந்த சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் நூற்றுக்கணக்கானோர் அங்கு உரம் வாங்குவதற்காக ஒரே நேரத்தில் வருகை தந்து காத்திருந்தனர். மேலும் ஏற்கனவே முதல் முறை உரமிடும் போதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உர தட்டுப்பாடு நிலை வந்த நிலையில அதிக விலைக்கு தனியார் உரக்கடைகளில் உரத்தை வாங்கி பயன்படுத்தியதாகவும் தற்போது உரம் வந்திருப்பது மகிழ்ச்சி அளித்தாலும் இந்த உரம் தங்களுக்கு போதுமானதாக இல்லை எனவும் கூடுதலாக உரம் வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அங்கு வந்திருந்த விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர்.